கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 2:16, ரோமன்ஸ் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என்ன, தேவன் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பது தெரியும். ஆனால் என்னுடைய சுவிசேஷம் என்ன? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பிரசங்கியினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் கொண்டு வருவார் தெரியும். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது அவங்க யார் என்ன நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல கிரியையில் அதுக்கான பலனை கொடுப்பாரு. ஏன்னா அங்கே பார்ப்போம், மத்தேயு 25வது அதிகாரத்தில் நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிச்சிங்க, நீங்கள் உடை இல்லாமல் இருந்தேன், உடை கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் யாருக்கு செஞ்சோம்? மிகச்சிறியரில் ஒருத்தர் செஞ்சீங்கன்னா அதை எனக்கே செஞ்சீங்க, செய்யலைன்னா எனக்கே செய்யலை. அந்த 2 காரியத்தையும் அங்கே சொல்லக்கூடியது. அதே மாதிரி யோவான் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குமாரனை கணம் பண்ணாதவன் இல்லை, அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறாரு? தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரம் 42வது வசனம் பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், யார்? இயேசு கிறிஸ்துவே, மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புக் கொடுக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். யார்? அவர்தான் எல்லா மனுஷனையும் நியாயம் தீர்க்க போகிறவர். அப்போஸ்தலனுடைய 17வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதுனால எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும் என்று சொல்லக்கூடியதான். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்க்குறோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாரு? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தின்படி என்ன, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய எல்லா அந்தரங்கங்களையும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலம் வரும். குமாரனாகிய கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு ஒரு காரியம் மிக தெளிவாக தெரியணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் நமக்கு என்ன நியாயம் தீர்ப்பு? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன, ஒரு நித்திய ஜீவன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நம்ம மரணத்திலிருந்து விலக்கி புதிய ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். நமக்கு சரீர மீட்பு இன்னும் உண்டாகலை, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியரில் சொல்வது போல நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய பேமா சீட் என்று சொல்லக்கூடிய அந்த பலன் கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம கொடுக்க போகிறாரு. ஆனால் மற்றவர்களுக்கோ நியாய தீர்ப்பு, யாருடைய பெயர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலையோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கிரியைக்கு தக்கதான ஒரு நியாய தீர்ப்பு விளங்கும். அது யாரு பண்ணுவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணுவார். அது மனுஷன் எல்லாருடைய அந்தரங்கங்களையும் குறித்து,
அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் உண்டாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற எல்லாருக்கும் என்ன, பூமியில் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ்வீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பலனை, அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பீங்க. ஆமென். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இதோ இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்மை நேசித்து ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்று ஆண்டவரே, அவர்கள் நித்திய ஜீவனோடு வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.